ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 71. கீர்த்தனாவின் ராஜினாமா கடிதத்தை பார்த்த மேனேஜர், மிஸ் கீர்த்தனா, நீங்க 1 வருஷ கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க, அதனால கண்டிப்பா 1 வருஷம் வேலை பார்க்கணும் என்று கூறி ராஜினாமா கடிதத்தை கீர்த்தனா கையில கொடுத்தார் மேனேஜர். வேறு வழி இல்லாமல் அந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கி கொண்டு தன் இருக்கையில் வந்து அமர்ந்த கீர்த்தனா தன் வேலைகளை பார்க்க தொடங்கினாள். சிறிது நேரத்தில் கிஷோர் தன் கேபினில் இருந்து வெளியே வந்தான். அவன் வருவதை பார்க்கவும் தலையை குனிந்து கணினியில் கவனமானாள் கீர்த்தனா. வெளியே வந்த கிஷோர் காவ்யா பக்கத்தில் சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கும் காவ்யாவை பார்த்து, மிஸ் காவ்யா என்று கூப்பிட்டான். எஸ் சார் என்று அமர்ந்திருந்த காவ்யா எழுந்து கூறினாள். நீங்க இந்த இடத்துல வேலை பார்க்க வேணாம். ஐ மீன், இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்க இடத்துல வேலை பார்க்க வேணாம். உங்களுக்கு தனி கேபின் ஏற்பாடு பண்ணிருக்கேன், வாங்க என்று காவ்யாவை அழைத்தான் கிஷோர். கீர்த்தனாவின் விரல்கள் கணினியில் பட்டனை தட்டினாலும் அவள் காது இவர்களின் பேச்சை தான் கவனித்துக் கொண்டிருந்தது. காவ்யா தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவனுடன் கிளம்பினாள். கொஞ்சம் தலையை தூக்கி எங்கு செல்கிறார்கள் என்று பார்த்தாள் கீர்த்தனா. கிஷோர் தன் கேபினுக்கு பக்கத்தில் தனியாக ஒரு கண்ணாடி அறை காவ்யாவிற்கு என்று ஏற்பாடு செய்திருந்தான். காவ்யாவை அங்கு அழைத்து சென்றான் கிஷோர். இருவரும் செல்வதை பார்த்து கொண்டே தன் பக்கத்தில் இருக்கும் கண்ணாடி தடுப்பில் முட்டிக்கொண்ட கீர்த்தனா ஆ என்று தலையை தேய்த்தவள், நான் ஏன் தேவையில்லாம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், நான் என்னோட வேலையை பாக்குறேன் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவள் வேலை செய்ய தொடங்கினாள். ஆனாலும் நொடிக்கு ஒரு முறை அவர்கள் சென்ற அறைக்குதான் அவள் கண்கள் சென்றது. காவ்யாவை ஒரு புது கேபினுக்கு அழைத்து சென்று, இதுதான் இனி உங்க கேபின் மிஸ் காவ்யா என்றான் கிஷோர். ஐயோ இல்ல வேணா சார், நான் எல்லார் கூடவும் வேலை பார்த்துக்கிறேன். இப்படி சேர்ந்த உடனே புது கேபின் கிடைக்கிறது, அதுவும் எனக்கு மட்டும், அது ஒரு மாதிரி இருக்கு. நான் அங்க எல்லார் கூடயுமே வேலை பார்க்கறேன் சார், பிளீஸ் என்றாள் காவ்யா. வேற வேணையே வேணாம், கார்த்திகேயனை உண்டு இல்லைன்னு பண்ணிருவான். உங்களுக்கு இந்த கேபின் பிடிக்கலன்னா என்னோட கேபினை கூட எடுத்துக்கோங்க. ஆனா வெளியில எல்லார் கூடவும் உட்காந்து வேலை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல, கார்த்திக் தான் சொன்னான். அவன் உங்களுக்கு ஒரு புது கேபினை கொடுக்க சொன்னான், நான் கொடுத்துட்டேன். இனி இது வேணான்னா நீங்களே அவன் கிட்ட பேசிக்கோங்க என்று தன் மொபைலை எடுத்து கார்த்திக்கிற்கு அழைப்பை தொடுத்தான் கிஷோர். கார் ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்த கார்த்திக் போனை அட்டன் செய்து, டே கிஷோர், என்னடா சொல்லு என்றான். டே கார்த்திக், காவ்யா புது கேபின் வேணான்னு சொல்றாங்க, நீயே என்னன்னு பேசிக்கோ என்று கூறி காவ்யாவிடம் போனை கொடுத்தான் கிஷோர். காவ்யா அதை வாங்கவும், நீங்க பேசிட்டு போனை என்னோட கேபினுக்கு வந்துட்டாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் கிஷோர். போனை காதில் வைத்து காவ்யா, ஹலோ கார்த்திக், என்ன இதெல்லாம் என்று கேட்டாள். வேலை பார்க்க புது கேபின், வேற என்ன என்று அசால்ட்டாக கூறினான் கார்த்திக். அது எனக்கும் தெரியுது, என் கூட நேத்து இந்த கம்பெனில 25 பேர் புதுசா வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்க எல்லாம் வெளியில வேலை பார்க்கும் போது நான் மட்டும் எப்படி கார்த்திக்? அவங்களும் காவ்யாவும் ஒன்னா ஆக முடியாதுல என்றான் கார்த்திக். இல்ல கார்த்திக், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்று சினுங்கினாள் காவ்யா. அப்படின்னா பிடிக்கலையா என்று கேட்டான் கார்த்திக். பிடிக்கலனா நான் வெளியிலேயே வேலை பார்க்கவா, நீங்க கிஷோர் சார் கிட்ட சொல்றீங்களா என்று கேட்டாள். நோ, பிடிக்கலனா அந்த வேலையை விட்டுட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க, சிம்பிள் என்று தோள்களை குலுக்கினான் கார்த்திக். ஐயோ கார்த்திக், நீங்க கல்யாணத்தை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டீங்களா என்று கேட்டாள் காவ்யா. என்னோட மொத்த ஆசையுமே உங்களை கல்யாணம் பண்றதுதான், அதுக்குத்தான் இப்போ முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் என்றான் கார்த்திக். யார என்று கேட்டாள் காவ்யா. அது நான் அப்புறமா சொல்றேன் என்றான் கார்த்திக். பிளீஸ் கார்த்திக், நானும் எல்லார் கூடவும் வெளியில வேலை பார்க்கறேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் காவ்யா. கண்டிப்பா முடியாது உறுதியாக மறுத்தான் கார்த்திக். அப்ப போங்க, நான் போனை வைக்கிறேன் என்று கோபித்து கொண்டு காதிலிருந்து போனை எடுத்தாள் காவ்யா. காவ்யா காவ்யா, ஒரு நிமிஷம் என்றான் கார்த்திக். என்ன என்று காதில் மறுபடியும் போனை வைத்தாள் காவ்யா. ஒரு ஐ லவ் யூ சொல்லலாமே என்று ஆசையாகவும் ஏக்கமாகவும் கேட்டான் கார்த்திக். நீங்க பண்ணின வேலைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சு என்று சிடுசிடுத்தாள் காவ்யா. பிளீஸ் காவ்யா என்று கெஞ்சினான் கார்த்திக். அப்படின்னா நான் எல்லார் கூடவும் போய் வெளியில வேலை பார்க்க ஒத்துக்கோங்க என்றாள் காவ்யா. நோ என்று உறுதியாக கூறினான் கார்த்திக். ஐ ஹேட் யூ என்றாள் காவ்யா. பட் ஐ லவ் யூ டார்லிங், பாய்
என்று கூறி போனை கட் பண்ணிய கார்த்திக் வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி வரவும் வண்டியை நிறுத்தினான் கார்த்திக். ஆபீஸுக்குள் சென்றவன் நேராக சக்தி கேபினுக்குள் சென்றான். சக்தி கேபின் கதவை தட்டினான். உள்ள வாங்க என்று சக்தி கூப்பிடவும் குட் மார்னிங் ப்ரோ என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றான் கார்த்திக். குட் மார்னிங் கார்த்திக், வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க என்று புன்னகை முகமாக கேட்டான் சக்தி. சக்திக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்த கார்த்திக் இல்ல எதுவும் வேணா ப்ரோ என்றான். அப்புறம் என்ன விஷயமா என்னைய பார்க்க வந்தீங்க? அது ப்ரோ, நீங்க ஏன் இன்னும் மிஸ் சரண்யாவை கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க என்று கேட்டான் கார்த்திக். லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த சக்தி வேலையை நிறுத்திவிட்டு கார்த்திக்கை பார்த்தான். ஆமா ப்ரோ, இப்போ மிஸ் சரண்யா வீட்லயும் சரண்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்காங்க. அதனால நீங்க அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரண்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க என்று ஆர்வமாக கேட்டான் கார்த்திக். கார்த்திகை பார்த்து கொண்டிருந்த சக்தி ஐ திங்க் நீங்க என்னோட பர்சனல்ல தலையிடுறீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் கொஞ்சம் கடுமையான குரலில். அப்படின்னா என்று கேட்டான் கார்த்திக். அப்படின்னா நீங்க இந்த பேச்ச இதோட முடிச்சுக்கோங்க என்றான் சக்தி. என்ன ப்ரோ, நீங்க சரண்யாவை லவ் பண்றீங்க, அதான் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வந்த என்றான் கார்த்திக். வேற ஏதாவது டாபிக் இருந்தா பேசலாம் கார்த்திக் என்றான் சக்தி. என்ன ப்ரோ, உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது சண்டையா? சொல்லுங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் சரண்யா கிட்ட பேசி சரி பண்ணி வைக்கிறேன் என்றான் கார்த்திக். திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் என்ற சக்தியின் குரலில் கடுமை தன்மை அதிகமானது. என்ன ப்ரோ இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று கேட்டான் கார்த்திக். வேற எப்படி பேச சொல்றீங்க என்று பதில் கேள்வி கேட்டான் சக்தி. நான் உங்க 2 பேர் போதும் என்று கையை காட்டிய சக்தி இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம் என்றான் உறுதியாக. சரி என்று தலையசைத்து விட்டு எழுந்தவன் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் ப்ரோ என்றான் கார்த்திக். என்ன என்பது போல் சக்தி கார்த்திகை பார்த்தான். நீங்க மிஸ் சரண்யாவை லவ் பண்றது உண்மைதானே என்று கேட்டான் கார்த்திக். லேப்டாப்பில் தன் வேலை பார்க்க தொடங்கிய சக்தி யூ ஜஸ்ட் கோ நவ் என்றான். கார்த்திக் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்தவன் நான் தான் சக்தி ப்ரோ சரண்யாவை லவ் பண்றதா தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஐயோ, நான் சக்தி ப்ரோவை நினைச்சுதான் காவ்யா வீட்டுல சரண்யாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இங்க என்னன்னா சக்தி ப்ரோ அந்த பேச்ச கேட்கவே தயாரா இல்லையே, என்ன பண்றது என்று யோசித்து கொண்டே காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் கார்த்திக். இங்கு மறுபுறம் கிஷோர் ஆபீஸில் சாயங்காலம் நேரத்தில் தன் கேபினில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் கிஷோர். கேபினுக்கு வெளியே கூச்சல் சத்தம் அதிகமாக கேட்க தன் கேபினில் இருந்து வெளியே வந்தான் கிஷோர். கீர்த்தனா யாருடனோ சண்டை போட்டு கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு காவ்யாவும் தன் கேபினில் இருந்து வெளியே வந்திருந்தாள். கிஷோர் வந்தது கூட தெரியாமல் கத்தி கத்தி சண்டை போட்டு கொண்டிருந்தாள் கீர்த்தனா. கீர்த்தனாவை பார்க்கவும் ஆச்சரியத்தில் கிஷோர் தன் கண்ணை நம்பாமல் ஒரு நொடி இது தனக்குதான் கனவு என்று தோன்றியது அவனுக்கு. கீர்த்தனாவையே பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று சண்டை அதிகமாக தன்னிலை அடைந்து சண்டையை தடுக்க நினைத்து அவர்கள் சண்டைக்குள் புகுந்தான் கிஷோர். கீர்த்தனா எதிரே இருக்கும் ஒரு ஆள் மூக்கில் குத்த போனாள். சண்டைக்குள் திடீரென்று புகுந்த கிஷோர் மூக்கில் அந்த குத்து விழுந்தது. ஹவுச் என்று மூக்கை பிடித்தான் கிஷோர். கிஷோர் பார்க்கவும் இருவரும் அமைதியானார்கள். கீர்த்தனாவை பார்த்த கிஷோர் கீர்த்தனா எப்படிங்க என்று நினைத்து கொண்டே கீர்த்தனாவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த அசோக்கை பார்த்து என்ன அசோக் இதெல்லாம் என்று கேட்டான். சார், அது அந்த பொண்ணுதான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுது என்றான் அசோக். கிஷோர் கீர்த்தனாவை பார்த்தான். டேய், பொய் சொன்ன, உன்னை போட்டு தொழிருவேன் என்றாள் கீர்த்தனா அசோக்கை பார்த்து விரல் நீட்டி கோவமாக. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி அந்த பொண்ணு எப்படி பேசுதுன்னு என்று கிஷோரிடம் நல்ல பிள்ளையாட்டம் கம்ப்ளைண்ட் செய்தான் அசோக். சரி சரி, தப்பு யார் மேல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டு சமாதானம் ஆகிடுங்க என்றான் கிஷோர். அவன் சொன்னதை கேட்கவும் கீர்த்தனாவுக்கோ இருந்த கோபம் இன்னும் அதிகமானது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க என்று ஆதங்க குரலில் கூறினாள் கீர்த்தனா. அப்படி என்ன நடந்துச்சு என்று கேட்டான் கிஷோர். அதை நான் என்னோட வாயால சொல்ல மாட்டேன் என்று தன் கைகளை கட்டிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் கீர்த்தனா. கிஷோர் அசோக்கை பார்த்தான். சார், அந்த பொண்ணு திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல சார், சீனியர்னு கூட பார்க்காம கை ஓங்குது என்றான் அசோக். சீனியர்னா என்ன வேணும்னாலும் பேசுறிவியா என்று எகிரினாள் கீர்த்தனா. அப்படி என்னதான் பேசுனீங்க அசோக் என்று கேட்டான் கிஷோர். ஆனால் அசோக் பதில் சொல்லவில்லை. வேற யாராவது சொல்லுங்க, இங்க என்னதான் நடந்துச்சு
என்று சுற்றி இருப்பவர்களை பார்த்து கேட்டான் கிஷோர். அங்கு வேலை பார்க்கும் ஒருவர் கிஷோர் முன் வந்து, நான் சொல்றேன் சார் என்று கூறி காவ்யாவை கை நீட்டி காட்டி, நீங்க புதுசா வந்த பொண்ணுக்கு வரவும் தனியா கேபின் கொடுத்ததா அசோக் தப்பா பேசினான், அதான் சார் இந்த பொண்ணு அவன் கூட சண்டை போட்டுச்சு என்றார். காவ்யா கிஷோரை பார்த்தாள். மிஸ் காவ்யா, நீங்க உங்க கேபினுக்கு போங்க என்றான் கிஷோர். சரி என்று தலையசைத்து விட்டு அவள் தன் கேபினுக்கு சென்றாள். கிஷோர் அங்கு இருக்கும் அனைவரையும் பார்த்து, வேலை பார்க்க வந்த இடத்துல இப்படி எல்லாமா பேசுவீங்க? எனக்கு என்ன உரிமை இந்த ஆபீஸ்ல இருக்கோ அதே உரிமை மிஸ் காவ்யாவுக்கும் இருக்கு என்று கிஷோர் கூறவும் கீர்த்தனா கிஷோரை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். அங்கு வேலை பார்க்கும் ஒருவர் கிஷோரிடம், அப்படின்னா மிஸ் காவ்யாவும் நீங்களும் பிசினஸ் பார்ட்னரா என்று கேட்டார். அப்படியே நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க. இனி இத பத்தி யாரும் பேசக்கூடாது. எல்லாரும் அவங்க வேலையை போய் பாருங்க என்று கூறினான் கிஷோர். அனைவரும் கிளம்பி அவரவர் இருக்கையில் சென்று அமர்ந்தார்கள். கீர்த்தனா தன் இருக்கையில் அமர்ந்து தன் வேலையை பார்க்க தொடங்கினாள். கீர்த்தனா பக்கத்தில் வந்த கிஷோர், நீங்க இங்க எப்ப வேலைக்கு சேர்ந்தீங்க கீர்த்தனா என்று கேட்டான். கிஷோரை தீயாய் முறைத்து பார்த்த கீர்த்தனா பற்களை கடித்து கொண்டே, நான் இன்னும் 2 குத்து உங்க மூக்களை சேர்த்து குத்திருக்கணும் என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கினாள். தன் மூக்கை தேய்த்து கொண்டு தன் கேபினை நோக்கி சென்ற கிஷோர் கீர்த்தனாவை திரும்பி பார்த்து தன்னை தப்பா பேசியதும் கீர்த்தனாவிற்கு கோபம் வந்ததை நினைத்து புன்னகைத்து விட்டு தன் கேபின் கதவை திறந்து உள்ளே சென்றான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.